என்று பார்த்தீங்கன்னா விழுப்புரமே பார்த்தீங்கன்னா சம்பித்தது. சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவர் தலைமையில் நடந்த போராட்டம் பார்த்தீங்கன்னா அது வந்து போராட்டம்னு சொல்ல முடியாது, ஒரு மினி மாநாடாகவே இருக்குது. திமுகவின் பேனர்லாம் கீக்கப்பட்டது. இளைஞர்கள் சிலர் பஸ்ஸை நிறுத்தினார்கள். என்னடா தமிழ்நாட்டில் எந்த ஜாதிக்கும் இல்லாத ஒரு உணர்வோடு இருக்காங்க நினைச்சிட்டு திமுகவினர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பேச்சு பார்த்தீங்கன்னா சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவ்வளோ தெளிவாக பேசினாருங்க. மற்றும் ரொம்ப வேதனையாகவும் கோவத்துடனும் பேசிகிட்டு இருந்தார் சின்னையா அன்புமணி ராமதாஸ். அடுத்த கட்ட போராட்டத்தை பார்த்தீங்கன்னா அறிவிச்சிட்டு இருக்காரு நம்மளுடைய சின்னையா அன்புமணி ராமதாஸ். என்ன போராட்டம்னா சிறை போராட்டமா. அப்படி சிறை போராட்டத்துலேயும் கொடுக்கலனாலும் சாலை மறியல் போராட்டம் நடத்த போகிறாங்களாம். அதில் என்ன முக்கியமாக சொல்லியிருந்தாருன்னா, ஐயா வந்து ஒரு வாரம் தான் சாலை மறியல் நடத்துனாங்க, நம்ம வந்து திமுக ஆட்சி இடஒதுக்கீடு கொடுக்குற வரையும் நடத்தணும், நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாருங்க. போடக்கூடிய பதிவுகள் பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் சேரணும்னா நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன் சொல்கிறேன்னா, நம்மள ஒரு சில ஊடகங்களும் ஒரு சில காசுக்காக பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில நாய்களும் பார்த்தீங்கன்னா நம்மளை தவறாக பேசிட்டு வராங்க. நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் தெரியும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நிறைய நம்மளுடைய சமுதாயத்துடைய உண்மைகளும் நம்மளுடைய கட்சிகளோட உண்மைகளும் பார்த்தீங்கன்னா வெளியே வரும். இதுக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ என்னென்ன நடந்தது எல்லாத்தையும் பார்ப்போம். இன்றைக்கி நடந்த திமுகவுக்கு எதிராக 10.5 போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா விழுப்புரமே சம்பித்தது. பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டங்க, எங்கே இருந்தால் வந்தாங்கன்னு தெரியல. இந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா வெறும் 10 நாளில் கூட்டிய கூட்டங்க. இந்த போராட்டத்தை பார்த்தீங்கன்னா ஒரு மாத காலம் முன்பே சொல்லியிருந்தா ஒரு பெரிய ஒரு போராட்டமே ஆகிட்டு இருப்பாங்க. திமுக பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டாங்க, எப்படிடா 10 நாளில் முடிவு பண்ணி இவ்வளோ கூட்டம் வந்ததுன்னு. ஒரு சில தப்பான வேலைகளை நம்ம செஞ்சோங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, போயிட்டு இருந்த பஸ்ஸு வாகனத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா மறிச்சிக்கிட்டு நம்மளுடைய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா பேருந்து மேலே நின்று பார்த்தீங்கன்னா டான்ஸ்லாம் ஆடி இருந்தாங்க. கொஞ்சம் அதிக உணர்வோட எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. திமுகவுடைய அங்கே இருந்த பேருந்து நிலையத்தில் இருந்த திமுகவுடைய பேனர்லாம் பார்த்தீங்கன்னா கீச்சிட்டாங்க. இளைஞர்களை பார்த்தீங்கன்னா போலீஸார் பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா அவ்வளோ இளைஞர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேனரை போய் கீக்கிறாங்க. போலீஸாரால் ஒன்றுமே பண்ண முடியல, எல்லா வேலைக்கு போயிடுறாங்க போலீஸார். ஆனால் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் உட்காந்துட்டு பேசுவானுங்க, ஐயோ அன்புமணி இது சொல்லிட்டாரு, ஐயோ இப்படி சொல்லிட்டாருன்னு. அவங்கள பற்றிலாம் நம்ம கவலைப்பட நாய் என்ன தான் கத்திட்டு தான் இருக்கும், காசை கொடுத்துட்டு பேசிகிட்டு இருக்கான் அவன். இன்றைக்கி பேசிய அன்புமணி ஐயா அவருடைய வார்த்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா உண்மையானது. ஆனால் இங்கே பேசுகிறோம், யூடியூப்பில் உட்காந்து பேசுகிறோம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது. ஆனால் யூடியூப்பில் உட்காந்து பேசுகிறோம் பார்த்தீங்கன்னா 200 ரூபா வாங்கிட்டு பேசுகிறான். 10.5 கேட்குறாங்களே, 10.5 கேட்குறாங்களே, மிச்சம் 116 ஜாதிக்கு நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லிட்டு கேட்குறான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கட்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கண்டுக்கவே இல்லைங்க. பேசுகிறோம் அவனுக்கு என்ன தெரிய போகுது இதை பற்றி சொல்லிட்டு கண்டுக்காமல் போயிட்டுருக்காங்க. அடுத்ததாக என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த திமுக அரசு 10.5 இந்த போராட்டத்துக்கு பிறகு கொடுக்கலன்னா இன்னும் என்னென்ன போராட்டம் பார்ப்பேன்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததாக போராட்டத்தையும் அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, சிறை போராட்டம்னு. அந்த ஒரு போராட்டத்துலேயும் இவங்க அறிவிக்கலைன்னா 10.5 ஜாதி வரி கணக்கெடுப்பும் எடுக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னா அதில் வந்து ஐயாவை பற்றி சொல்லியிருந்தார். ஐயா பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் தான் சாலை மறியல் பண்ணாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, திமுக அரசு இடஒதுக்கீடு நம்மளுக்கு கொடுக்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சாலை மறியல் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவத்தோட காட்டமாக பேசியிருக்காருங்க சின்னையா அன்புமணி ராமதாஸ். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.